வணக்கம் நண்பர்களே. இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 50,000 மானியம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு அரசு பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு நலத்திட்டமாக இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 50,000 வரை மானியம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இந்த திட்டம் மூலம் உலமாக்கள் தங்கள் பணிகளை எளிதாகவும் திறம்படவும் செய்ய உதவுவது முக்கிய நோக்கமாகும். மானிய தொகை உயர்வு. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க வழங்கப்பட்ட மானிய தொகை ரூபாய் 25,000 50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் ஃபேஸ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். இருசக்கர வாகனத்திற்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வகுப்பு நிறுவனங்களில் பணிபுரியும் உலமாக்கள் புதிய இருசக்கர வாகனம் வாங்க இந்த மானிய திட்டம் வழங்கப்படுகிறது. வாங்கப்படும் வாகனம் 125cc கொள்ளளவை மீறாமல் இருக்க வேண்டும் மற்றும் வாகன விதிமுறை சட்டம் 1998 படி பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேலும் 1/1/2020க்கு பிறகு தயாரிக்கப்பட்ட வாகனமாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வாகனத்தின் மொத்த விலையில் 50% அல்லது ரூபாய் 50,000 இவற்றில் எது குறைவோ அதனை மானியமாக வழங்கப்படும். விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் உலமாக்கள் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வகுப்பு நிறுவனங்களில் குறைந்தது 5 ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும். அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர் 18 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பிக்கும் போது இருசக்கர வாகனம் ஓட்ட கற்றுணர்வு சான்றிதழ் LLR பெற்றிருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, விண்ணப்பிக்கும் போது ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வருமான சான்று, வயது சான்று, புகைப்படம், ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி சான்று தேவைப்பட்டால் ஓட்டுநர் உரிமம் அல்லது LLR சான்று, வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் IFSC குறியீடு கொண்ட வங்கி புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆகியவை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட முத்தவள்ளியிடமிருந்து பணியாற்றும் ஆண்டுகளுக்கான சான்று பெற்று வகுப்பு கண்காணிப்பாளர் மேல் கையொப்பத்துடன் இணைக்க வேண்டும். அதோடு வாகனம் வாங்குவதற்கான விலைப்பட்டியல் அல்லது விலைப்புள்ளியும் சேர்க்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெற விரும்புவோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அறை எண் 16 செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் இருந்து விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப ஒப்புதல் பெற்ற பிறகே பயனாளி இருசக்கர வாகனத்தை வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 13/3/2026க்குள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.